வணக்கம், என் பெயர் அனிதா. இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக நம் ஆண்டவருக்கு தக்க மரியாதை செலுத்துவோம். உங்கள் கையடக்க தொலைபேசிகளை ஓசையற்ற நிலையிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனையில் நீங்கள் தனிநபராக கலந்து கொண்டிருந்தால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸை அணிந்து கொள்ளுங்கள். வல்லமை நிறைந்த நம் தேவனை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். வாருங்கள். காலை வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த காலை ஆராதனையிலே நீங்கள் எங்களோடு கலந்து கொள்வதிலே நாம் அதிக சந்தோஷப்படுகிறோம். இந்த வேளையிலே நாம் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமாக. கண்மலையை மீட்புறமாக இருக்கின்ற கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே எங்களோடு நீ விசேஷமாக இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை மூலியமாக நீர் எங்களோடு பேசுவீராக. ஆராதனையிலே நீர் எங்களோடு இருந்து உம்முடைய பிரசன்னத்தை நீ வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். இந்த காலை வேளையிலே என்னோடே எழுந்து நின்று முதல் பாடல் தொடும் என் கண்களை இந்த பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போமாக. மனநிலை சரிப்படுத்தப்பட்டு மன்னிக்கப்பட்ட ஜனமாக நம் தேவனை
அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் பிதாவின் பிரசன்னத்திலே தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் சோஸ்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. இந்த வேளையிலே நாம் அமரலாம் அல்லது முழங்கால் படிடலாம். நாம் நம்முடைய பாவங்களை தனிப்பட்ட விதத்திலே கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்து அறிக்கை செய்வோமாக. Let us bring before God our shortcomings and let us confess our sins before God as the Spirit of God leads us. நாம் சபையாக இந்த ஜெபத்தை நாம் ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவர்களில் செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை மன்னித்து விட்டார் என்ற அந்த நிச்சயத்தை ஒருவேளை நீ பெறாமல் தவித்து கொண்டே இருப்பாயானால் இந்த வார்த்தைகளை படிக்க கேட்கும் பொழுது இந்த வார்த்தைகள் உனக்கு ஒரு உறுதியை கொண்டு வருவதாக. தமிழத்தில் உண்மையாய் மனத்திரும்புகின்ற யாவரையும் மன்னிக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். இந்த வேளையிலே நாம் யாவருமே எழுந்து நின்று நாம் விடுதலையோடு நம்முடைய ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிப்போமாக. வாருங்கள், நாம் தேவனை துதிப்போம். சவால்கள் சந்திக்க இந்த புதிய நாளுக்குள் எங்கள் தேவன் எங்கள் வழி நடத்துவார். அந்த தேவனை தொடர்ந்து நம்ம ஆராதிப்போமாக. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை
நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த அலங்கார வாசலிலே கூடியிருந்து தொடர்ந்து அவர் உயர்த்துவோமாக. தேவ வீட்டின் நன்மையாலே
நம்மோடு இருப்பவர், வாக்கு மாறாத தேவன். உம்மை ஆராதிக்க இந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நன்றி தேவனே. பொய் சொல்வதற்கு நீ மனிதன் இல்லை. என்றென்றும் நம்மோடு இருப்பவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். நீர் உண்மையுள்ளவரே, நீர்
சிலாக்கியத்துக்காக நன்றி தேவனே. ஆண்டவரே வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்க உள்ளத்தை நீ தயார்படுத்தினதுக்காக நன்றி. நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 28 வரை வாசிக்கப்படும். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 28 வரை வாசிக்கப்படும். சாயங்காலமான போது அவர் 12 கூட அவரிடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன் பிரபாதிருந்ததானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடலர் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். நண்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபம் செய்வோமாக. கண்மலையும் மீட்புறமாய் இருக்கின்ற கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தை மூலியமாக உம்முடைய சத்தியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களுடைய உள்ளந்திரியங்களை இந்த வார்த்தைகளை பதிய செய்யும்படியாக, அது கனி கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமை என்ற அந்த தலைப்பிலே நம்மளுடைய பரிசுத்த நற்கருணை குறித்து கர்த்தருடைய இருதயத்தில் ஏவியிருக்கிறார். அதை குறித்து பிரசங்கிக்கும்படியாக Now this morning we're going to talk about, we're going to ponder about the unity in the body of Christ. And we're going to use this title to think about the Holy Communion. Some of you may know that the Holy Communion has been suspended in the Anglican Church for some time during the COVID-19 pandemic. ஒரு சிலர் நீங்கள் அறிவீர்கள், நம்மளுடைய ஆங்கிலிக்க திருச்சபையானது இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ளாதபடிக்கு நாம் இந்த நோய் பரவுதல் மூலியமாக நிமித்தமாக அதை நடத்தாதபடி நம்ம சில நாட்களாக இருந்திருக்கிறோம். இந்த முக்கிய காரணம் என்னவென்றால், ஜனங்களை பாதுகாக்கும்படியாக நாம் இதை செய்தோம். This was done primarily to keep the people of God safe during the COVID-19 pandemic. But after much consideration, we will be resuming the Holy Communion in our church. சில காலங்களாக அது குறித்து யோசிக்கும் பொழுது, ஜெபம் செய்த பிறகு மறுபடியுமாக நம் பரிசுத்த நற்கருணை தொடரும் என்று நாம் தீர்மானித்திருக்கிறோம். நாம் மறுபடியுமாக தொடரும் பொழுது தற்காலிகமான முறையிலே
நாம் இந்த பரிசுத்த நற்கருணையை கொண்டாட போகிறோம். We will be introducing a temporary way to celebrate the Holy Communion just for this season as we are still in the middle of a pandemic. நாம் இந்த நோய் பரவுதல் மத்தியிலே இருப்பதினாலே தற்காலிகமான ஒரு முறையிலே நாம் இந்த பரிசுத்த நற்கருணையை கொண்டாட போகிறோம் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த தற்காலிகமான ஒரு முறையானது கர்த்தருடைய கிருபையை அனுபவிக்கும்படியாக, விசேஷமாக இந்த திருவிருந்திலை அனுபவிக்கும்படியாக ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. This temporary way of celebrating the Holy Communion will help us as a church to continue to experience the grace of God through the Holy Communion. In the weeks to come, வருகின்ற நாட்களிலே, வருகின்ற வாரங்களிலே இன்னும் அதிகமான விவரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் அந்த விவரங்கள் கொடுப்பதற்கு முன்பதாக நாம் இந்த திருவிருந்திலே எப்படி கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களிடத்தில் பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் என்னை ஏவி இருக்கிறார். In the weeks to come, more details will be given on how this temporary way of celebrating Holy Communion will be done in our church. But before we partake of the Holy Communion, we must understand what the Holy Communion is. நாம் இந்த திருவிருந்திலே கலந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த பரிசுத்த திருவிருந்து, இந்த பரிசுத்த நற்கருணை என்ன என்று புரிந்து கொண்டு அதை ஈடுபடும் பொழுது அது நமக்கு அதிக ஒரு நன்மையாக இருக்கும். One of the most important things about the Holy Communion is encountering Jesus in the gathering of his people. And this is done primarily through the consumption of the bread and the wine. இந்த திருவிருந்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் இயேசுவை சந்திப்பது. அது எப்படி ஆண்டவராக இயேசுவை சந்திப்பது என்றால், தேவனுடைய ஜனங்கள் கூடி வந்து திருவிருந்திலே கலந்து கொள்ளும் பொழுது நாம் இயேசுவை சந்திக்கிறோம் என்று தான் அது முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. Scripture teaches us not just to gather, but how we are to gather before the Lord. தேவனுடைய வார்த்தை நாம் வெறும் ஒன்று கூடுவது மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, ஆனால் எப்படி ஒன்று கூடி வர வேண்டும் என்றும் தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மார்க்கின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 28வது வசனத்திலிருந்து நாம் சில சத்தியங்களை படித்துக் கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். இயேசுவும் சீஷர்களும் ஒரு திருவிருந்துக்காக, ராபோஜனத்துக்காக அவர்கள் கூடியிருந்தார்கள். அந்த ராபோஜனத்திலே இயேசு என்ன சொன்னார் என்றால் 17வது வசனம் 18வது வசனம் இவனுமாய் சொல்லியிருக்கிறது. சாயங்கால காலமான போது அவர் 12 கூடி அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தியம் வந்திருந்து போஜன பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். When Jesus and his disciples were gathered for a meal, Jesus said that one of the 12 disciples will betray him. 12 பேரிலே ஒருவன் இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான் என்று இயேசு முன்பாகவே அவர் அந்த திருவிருந்திலே, அந்த ராபோஜனத்தை கலந்து கொள்ளுகின்ற அந்த நேரத்திலே அவர் சொல்கிறார். இயேசு அவரை காட்டி கொடுக்கக்கூடியவர் ஒருவர் இருந்தும் அந்த காட்டி கொடுக்கிறவனை இயேசு அந்த திருவிருந்திலே, அந்த ராபோஜனத்திலே அவரை ஏற்றுக்கொண்டு யூதாஸ் இஸ்காரியத்தை நேசித்தார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. அந்த ராபோஜனத்திலே யூதாஸ் இஸ்காரியட்டும் ஒருவனாக இருந்தான். Now though Jesus knew that a betrayer was present, Jesus chose to love Judas, chose to accept him and have him present in the meal with him. 27வது வசனம் இன்னொரு காரியம் சொல்லுகிறது. In verse 27, Jesus continues to say that he knew that everyone will desert him when he is caught. And yet, Scripture says that Jesus decided to have a meal with the ones who will desert him.
இயேசு என்ன சொல்கிறார் என்றால், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, 27வது வசனம், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனே வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடறல் விடுவீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. இயேசு என்ன சொன்னார் என்றால், இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டு ஓடி விடுவீர்கள். ஆனாலும் இயேசு இந்த கைவிடவர்கள் மத்தியிலே ஒரு ராபோஜனத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். Jesus chose to have a meal with those who will leave him at the start of a very painful journey for Jesus. இயேசு இந்த ராத்திரியிலே இருந்து ஒரு பிரயாணத்தை அவர் தொடங்க விரும்புகிறார். அந்த பிரயாணத்திலே ஒரு வேதனையான ஒரு பிரயாணத்திலே நடந்து செல்ல போகிறார். அவர்களை இயேசுவை பிடித்து செல்ல போகிறார்கள், விசாரணை செய்ய போகிறார்கள், அவர்கள் சித்திரமாதம் செய்ய போகிறார்கள். இந்த ஆரம்பத்துக்கு முன்பதாக இயேசு அந்த ஒரு ராபோஜனத்திலே இந்த 12 வரையும் அவர்கள் வைத்து அவர்களோடு சம்பாஷித்தார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அவர்கள் இயேசுவை கைவிட போகிறார்கள் என்று தெரிந்த போதிலும் நம்முடைய ஆண்டவர் இவர்களோடு ராபோஜனம் செய்தார். 29வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை இயேசு தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவதற்கு முன்பதாக நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு பேதுரு அவரை மறுதலிக்க போகிறான் என்று தெரிந்த போதிலும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு பேதுருவோடு அவர் அந்த நேரத்தை செலவு செய்தார். ராபோஜனத்தை அவர்களோடு செலுத்தினார், பேதுருவோடு இருந்தார். லூக்காவின் சுவிசேஷம் 22வது அதிகாரம் 24வது வசனத்தின் 30வது வசனம் வரை வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், அந்த ராபோஜனத்துக்கு பிறகு அந்த சீஷர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தார்கள். நம்மிலே யார் பெரியவன் என்று அங்கு வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. அன்றியும் 24வது வசனம், அன்றியும் தங்களில் எவன் பெரியவன் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. இந்த சீஷர்கள் யாரு? இந்த 12 சீஷர்கள் யாரு? இந்த 12 சீஷர்களில் ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான், இன்னொருவன் மறுதலிக்க போகிறான், மற்றவர்கள் எல்லாரும் இயேசுவை அவர்கள் கைவிட போகிறார்கள். அவர்களுக்குள்ளாக வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்த இந்த வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க போகின்ற இந்த சீஷர்களோடு தான் இயேசு அவருடைய கடைசி இரவை இந்த சீஷர்களோடு அவர்கள் செலவு செய்தார். அந்த ராபோஜனத்தில் அவர் கலந்து கொண்டார். இவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்த போதிலும் லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இயேசு என்ன சொல்கிறார் என்று நீங்கள் கவனியுங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருக்கிறேன். Despite the disciples being one who will betray, one who will deny, the rest will leave, and these disciples being argumentative, Jesus in Luke chapter 22 verse 15 says that he eagerly desired to have a meal with them. Despite knowing all that Jesus did, Jesus chose to have the last meal with them. He could have very well had a private meal, but chose to have a communal meal with such people. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு தனிமையாக அந்த ராபோஜனத்தை சாப்பிட்டு இருக்கலாம். தனிமையாக அவருடைய அந்த இரவு உணவை அவர் தனியாக சாப்பிட்டு இருக்கலாம். ஆனாலும் அவர் என்ன செய்தார் என்றால், இந்த இப்படிப்பட்ட ஜனங்களோடு, இப்படிப்பட்ட சீஷர்களோடு, கைவிட போகின்ற அந்த சீஷர்களோடு, மறுதலிக்க போகின்ற அந்த சீஷனோடு, காட்டி கொடுக்க போகின்ற அந்த சீஷனோடு, வாக்குவாதம் செய்ய போகின்ற அந்த சீஷர்களோடு இயேசு அந்த நேரத்தை செலவு செய்து தனிமையாக அந்த போஜனத்தை உண்ணாமல் தன்னுடைய சீஷர்களோடு அமர்ந்து இந்த போஜனத்தை பண்ணுகிறார், இந்த போஜனத்தை செய்கிறார். Having a private meal for Jesus would have
been less painful, my dear brother and sister. இயேசு அந்த ராத்திரியிலே தனிமையாக அந்த போஜனத்தை உண்டிருப்பார் என்றால் அவருக்கு வேதனை அதிகமாக குறைந்திருக்கும். ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களோடு இயேசு தீர்மானம் செய்து அந்த ராத்திரியிலே அவர்களோடு சாப்பிட்டார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. Having a private meal would have been so much easier. Having a private meal would have been so much less painful. But Jesus chose not to have a private meal. He chose to sit down with his disciples who will betray him, who will deny him, who will desert him, who are argumentative, who are not the most perfect people in the world. He chose to sit down with them and to commune with them. இந்த குறைவு உள்ள இந்த சீஷர்களோடு இயேசு தன்னுடைய நேரத்தை செலவு செய்து அந்த ராபோஜனத்தை இவர்களோடு செலவு செய்தார், நேரத்தை செலவு செய்தார். My dear brothers and sisters, Jesus teaches us something through his decision to have this last meal with his disciples. Unity among the disciples is important to Jesus despite their flaws. இந்த சீஷர்களோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியமானது இயேசுனுடைய அபிப்பிராயத்தில் மிக முக்கியம். அவர்களுக்கு குறைவுபாடு இருந்தாலும், அவர்களுக்கு குறைவுபாடு இருந்த போதிலும் இந்த ஒற்றுமை இயேசுனுடைய அபிப்பிராயத்திலே முக்கியம். This unity, this coming together is more important to Jesus than their flaws. அவர்களுடைய குறைவுபாடுகளை பார்க்கிலும் ஒற்றுமையை இயேசு காத்துக்கொண்டார். Even though it was a harder thing to do, it is what God expects from his people also. என் அன்பு சகோதரனே சகோதரியே, கூடி வருவது கடினமான காரியம் உண்மைதான். ஏனென்றால் குறைவுபாடு உள்ள ஜனங்கள் எல்லாம் ஒன்றாக கூடும் பொழுது அது ஒரு கடினமான ஒரு காரியம் தான். ஆனால் அதுதான் இயேசு நம்மிலே எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு செய்தார். குறைவுபாடு உள்ள ஜனங்களை விட்டு தனிமையாக ராபோஜனத்தை அவர் உண்ணாமல் குறைவுபாடு உள்ள ஜனங்களோடு இயேசு அந்த ராபோஜனத்தை செய்தார். Instead of having a private meal, which was far easier, he chose to have a meal with his flawed disciples. Jesus shows us the importance of remaining in a community even though the community is flawed. இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், அந்த ஒரு சமுதாயம், விசுவாச சமுதாயமானது குறைவுபாடு உள்ள ஜனங்களா இருந்த போதிலும் அந்த குறைவுபாடு உள்ள ஜனங்களோடு நீ இணைந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இயேசு தன்னுடைய வார்த்தை மூலமாக தன்னுடைய செயல் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Jesus explains in Luke chapter 22 verses 19 to 20 why it is important to be united. இயேசு லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் 20வது வசனம் வரை நீங்க படிப்பீர்களானால் ஏன் ஒன்று கூடுவது முக்கியம் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 19வது வசனத்தை நான் படிக்கிறேன். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 20வது வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலே ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று இயேசு அங்கு சொல்கிறார். Jesus explains to his disciples that they are now united through a covenant. ஒரு உடன்படிக்கை மூலமாக இப்பொழுது இணையப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த உடன்படிக்கையின் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசுவோடு மட்டும் அல்ல, ஆனால் சீஷர்களோடு கூட இணைந்து ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறோம், உடன்படிக்கையில் இருக்கிறோம். Not only are we united to Jesus, but you and I are in a covenantal relationship
with each other. நீங்களும் நானும் என் அன்பு சகோதரனை சகோதரியே கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய சீஷர்களோடு நாம் ஒரு உடன்படிக்கை உறவிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆகையால் தான் நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியை ஏன் கூப்பிடுகிறோம் என்றால் நாம் இந்த ஒரு உடன்படிக்கை உறவிலே இருப்பதினால். Why do we call each other brothers and sisters? Because you and I are in a covenantal relationship. It is through this covenant that Jesus made that we are called the people of God, the body of Christ. இயேசு நம்மோடு செய்த அந்த உடன்படிக்கை மூலமாகத்தான் என் அன்பு சகோதர சகோதரியே நாம் தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று அழைக்கப்படுகிறோம். ஏன் அவனமாக அழைக்கப்படுகிறோம் என்றால் இயேசு நம்மோடு செய்த அந்த உடன்படிக்கை நிமித்தமாக. It was the unity, it was the identity of the disciples in the presence of Jesus that made the Last Supper significant. என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த ராத்திரி இந்த போஜனமானது ஏன் விசேஷமான ஒரு போஜனமாய் இருந்தது என்றால், ஏன் பரிசுத்த போஜனமாய் இருந்தது என்றால், ஏன் பரிசுத்த திருவிருந்தாய் இருந்தது என்றால், சீஷர்கள் குறைபாடு உள்ள ஜனங்களாக இருந்த போதிலும் அவர்கள் இணைந்து வந்து கிறிஸ்துவிலே அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை அவர்கள் அங்கீகரித்து தேவனுடைய சமூகத்திலே இயேசுனுடைய சமூகத்திலே ஒரு போஜனத்திலே கலந்து கொள்ளும் பொழுது அந்த போஜனம் விசேஷமாயிற்று. That meal became significant when Jesus was there. That meal became significant when there was unity. That meal became significant when they identified themselves as fellow disciples of Jesus Christ. நாம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை நம்ம வீட்டில் போய் நீங்கள் படியுங்கள். I want to encourage you to read it at home. We read in 1 Corinthians chapter 11, 17 to 22, that the meal that was supposed to be taken in unity, the meal that's supposed to acknowledge our fellow identity, the meal that was supposed to be taken in the presence of God was taken with much division in the church of Corinth. இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள அந்த சபையார் ராபோஜனத்தை திருவிருந்தை எப்படி அவர்கள் எடுத்தார்கள் என்றால், கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார் என்ற அந்த அங்கீகரிப்பில் எடுக்கவில்லை. கிறிஸ்துவனுடைய அடையாளம் கொண்டு அவர்கள் எடுக்கவில்லை, ஒற்றுமையில எடுக்கவில்லை. ஆனால் எப்படி அவர்கள் எடுத்தார்கள் என்றால் உடைக்கப்பட்ட சமுதாயமாக அவர்கள் எடுத்தார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு பிரிவினை இருந்தது. பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபைக்கு ஒரு போதகராக இருந்தார். இந்த காரியத்தை அவர் பார்க்கும்போது இந்த ராபோஜனத்தை அவர்கள் இந்த பிரிவினையோடு அவர்கள் எடுக்கும் பொழுது அவர் கடினமான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறார். Paul, the apostle, the pastor of the church, had strong words for these people because of the division in the church. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் நான் உங்களுக்கு படிக்கிறேன். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன் என்று பவுல் சொல்கிறார். This fellowship meal that represented the unity of the disciples in the presence of Jesus was taken in disunity in the church, in the Corinthian church. இந்த ஐக்கிய இந்த ராபோஜனமானது இந்த ராபோஜனமானது சீஷர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை, அந்த ஒற்றுமையை காட்டக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய இந்த ராபோஜனமானது கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபையில எப்படி எடுக்கப்பட்டது என்றால் பிரிவினையோடு எடுக்கப்பட்டது. It was taken to fulfill their own desires without considering each other.
அதாவது அவன் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றும்படியாக, ஒருவருடைய அந்த தேவையை சந்திக்காதபடி, பார்க்காதபடி, கவனம் செலுத்தாதபடிக்கு அவன் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றும்படியாக அந்த போஜனத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். அதாவது அவனுடைய சுயநலத்துக்காக அவர்கள் அந்த நாட்களில் அந்த ராபோஜனத்தை கலந்து கொண்டார்கள். They were partaking of the Holy Communion, of the meal, the fellowship meal, for selfish purposes and not for the gathering of the church, not to remind each other of the unity that we have, not to remind each other of the common identity that you and I have. They were doing it to fulfill their own desires. அந்நாட்களிலே அவன் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றும்படியாக இந்த ராபோஜனத்தை எடுத்தான். It was taken as individuals. அதாவது தனிப்பட்ட நபராக அவர்கள் அதை சாப்பிட ஆரம்பித்தார்கள். கொரிந்து பட்டணத்தோடைய மிக முக்கியமான அந்த வேதனை என்னவென்றால், அவர்களுக்குள்ளாக ஒரு பிரிவினை இருந்தது. The Corinthian church had a major problem of disunity. The meal, my dear brother and sister, was to be an extension of their unity as disciples in Christ. But in Corinth, it was taken without understanding. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த ராபோஜனத்தை எடுப்பதனுடைய முக்கிய காரணம் என்னவென்றால், நாம் ஒன்றாயிருக்கிறோம், நாம் கூடி வந்து ஒரே அடையாளம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லும்படியாக, காட்டும்படியாக, வெளிப்படுத்தும்படியாக அவர்கள் கூடி வந்து இந்த ராபோஜனத்தில் ஈடுபடக்கூடிய முக்கிய காரணமாக இருக்கிறது. But in those days, in the church, in the Corinthian church, it was taken without due consideration to what Jesus did and what the meal really meant. அந்நாட்களில் கொரிந்து பட்டணத்தில் உள்ள அந்த சபையார் எப்படி அவர்கள் அந்த ராபோஜனத்தை எடுத்தார்கள் என்றால், இயேசு செய்ததை அவர்கள் மறந்து விட்டார்கள். இயேசு மரித்து நம்ம எல்லாரையும் மீட்டு நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம், ஒரே அடையாளம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்ற அந்த காரணத்தை மறந்து அவன் தன் சுயநலத்துக்காக, தன்னுடைய ஆசைக்காக எடுக்க ஆரம்பித்தார்கள் நாட்களிலே. It was taken to satisfy their own desires, their own personal needs. But Paul states that each time when we take communion, we are proclaiming the death of Jesus Christ until he comes back. என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் நீங்களும் நானும் அந்த ராபோஜனத்தில் ஈடுபடும் பொழுது கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. பவுல் இதைத்தான் 1 கொரிந்தியர் 11:26 சொல்கிறார். This is what Paul says in 1 Corinthians chapter 11 verse 26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். Now what does it mean to proclaim the death of Jesus Christ? இயேசுனுடைய மரணத்தை தெரிவிப்பது என்றால் என்ன என்று ஒருவேளை உங்களுக்குள்ளாக அந்த கேள்வி எழலாம். இந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால், what does it mean to proclaim his death? It means proclaiming to the world that the only reason that a flawed community can come together is because Jesus redeemed us by his blood, gave us an identity, and now we are one in Christ. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்துக்கு தேவனுடைய மரணத்தை தெரிவிப்பது என்னவென்றால், நாம் என்ன சொல்கிறோம் என்றால், ஜனங்களுக்கு நாம் ஒன்றாய் கூடி வரக்கூடிய காரணம் என்னவென்றால், இயேசு எனக்காக நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து நம்மை ரட்சித்தார். அதன் வாயிலாக இப்பொழுது நாம் குறைபாடு உள்ள ஜனங்கள் ஒற்றுமையாக இருந்து தேவனுக்கு முன்பாக ஒரே அடையாளம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று அறிவிக்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, when Jesus comes back, he will complete the good work that he started in us. The flawed community will become unblemished, will become perfect. இந்த குறைபாடு உள்ள இந்த சபையானது, இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சபையானது இயேசு வரும் பொழுது கரை திரையற்ற சபையாக மாறும். ஆண்டவர் ஆரம்பித்த அந்த வேலையை அவர் வரும் பொழுது அதை முடிப்பார். ஹல்லேலூயா.
Until then, my dear brother and sister, the word of God teaches us that we should not stop gathering in a meal as brothers and sisters, remembering what Jesus did. இயேசு வருமளவும் நீங்களும் நானும் ஒன்றாக கூடி வந்து சகோதர சகோதரிகளாக இணைந்து இயேசு செய்ததை அந்த திரு விருந்து மூலமாக நினைவு கொண்டு ஆண்டவரோடு இடைப்பட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. And that is why, my dear brother and sister, in the New Testament, the meal, the fellowship meal was never a private meal. ஆகையால் தான் என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த ராபோஜனமானது புதிய ஏற்பாட்டில் நீங்கள் படிக்கும் பொழுது எப்பொழுதுமே கூடி வந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிருந்தாக இருக்கிறது. தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் கொண்டாடவில்லை. ஏன்னா தனிப்பட்ட விதத்திலே அந்த திருவிருந்திலே ஈடுபடும் பொழுது அதுக்கு அர்த்தமே இல்லை. இந்த திருவிருந்தனுடைய முக்கிய காரணம் என்னவென்றால் நாம் ஒன்றாய் இருக்கிறோம். குறைவுபாடு உள்ள ஜனங்கள் ஒன்றாய் வந்து நமக்குள்ளாக ஒரே அடையாளம், நாம் கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்று அங்கீகரித்து ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி கிறிஸ்துவை அந்த திருவிருந்தலை சந்திப்பது தான் முக்கிய காரணம் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகியதான் புதிய ஏற்பாட்டிலே அவர்கள் எப்பொழுதுமே கூடி வந்து அந்த திருவிருந்திலே கலந்து கொண்டார்களே தவிர தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் அந்த திருவிருந்திலே கொண்டாடவில்லை. The fellowship meal, the Holy Communion was always a communal meal. இந்த திருவிருந்தானது, இந்த பரிசுத்த நற்கரணையானது எப்பொழுதுமே ஜனங்கள் கூடி வந்து கொண்டாடக்கூடிய ஈடுபடக்கூடிய ஒரு போஜனமாய் இருந்தது. அது இயேசுனுடைய காலத்திலும் சரி, அது ஆதி சபையினுடைய காலத்திலும் சரி, அது நம்மளுடைய சபையினுடைய 2000 வருஷங்களுடைய சரித்திரத்திலும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்கள் யாவருமே கிறிஸ்துவின் சரீரமாக ஒன்று கூடி இணைந்து கொண்டாடக்கூடிய நினைவு கூடக்கூடிய ஒரு திருவிருந்தாய் ஒரு போஜனமாய் இருந்தது. Even in the times of Jesus, in the early church and throughout church history, they always gathered as a community to remember and to celebrate the Holy Communion. The fellowship meal, the Holy Communion that Jesus instituted, challenges people to look at each other face to face and not run away from relationship problems within the church. In அன்பு சகோதரனே சகோதரி, இந்த திருவிருந்தின் நிமித்தமாக இயேசு இந்த திருவிருந்து மூலமாக என்ன சவால் விடுகிறார் என்றால், நாம் முகமுகமாக ஒருவரை ஒருவர் பார்த்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய உறவு பிரச்சனையிலிருந்து ஓடாதபடிக்கு, தனிமையாக இருந்து போஜனத்தில் கலந்து கொள்ளாதபடிக்கு நாம் ஒன்றாக சேர்ந்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்த்து நாம் ஆண்டவருக்கு முன்பாக வருவோம் என்று இந்த திருவிருந்து ஒரு வழியாக இருக்கிறது. This fellowship meal, this Holy Communion challenges us not to run away from each other, but to face one another and to resolve our problems before we take the meal. அந்த ராபோஜனத்திலே கலந்து கொள்வதற்கு முன்பதாக என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சவால் விடுகிறது என்றால், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உறவுகள், அந்த பிரச்சனைகள் சரிப்படுத்திட்டு நம் ஆண்டவருக்கு முன்பாக, எனக்கு வேறுபாடு இருக்கலாம், உனக்கு வேறுபாடு இருக்கலாம், எனக்கு வித்தியாசங்க இருக்கலாம், உன்னுடைய அபிப்பிராயம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் ஒருவர், கிறிஸ்துவுக்குள் ஒரே அடையாளம் உள்ளவர் என்று சொல்லி தீர்க்கும்படியாக கர்த்தர் தன்னுடைய சீஷர்களோடு இந்த பந்தியை நமக்கு உண்டு பண்ணி சபையை தொடர்ந்து செய்யும்படியாக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து சென்றார். So that everyone, even the marginalized, my dear brother and sister, will have a voice, will have a place at the table of the Lord. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இவனமாக ஒருவருடைய பிரச்சனையை தீர்த்துட்டு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக வரும் பொழுது அது எதை செய்கிறது என்றால், புறக்கணிக்கப்பட்ட ஜனங்கள் கூட தேவனுடைய மேஜைக்கு வருவதற்கு ஒரு இடம் உண்டு. தேவனுடைய மேஜையில் அவர்களுக்கு ஒரு குரல் உண்டு. நானும் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய, அங்கீகரிக்கக்கூடிய விதத்திலே நாம் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு விதத்திலே நாம் கொண்டாடலாம் இந்த ராபோஜனத்தை. Perhaps you may be wondering, how can a flawed person and a flawed community come before a holy God at the table for fellowship? ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் ஒரு குறைபாடு உள்ள ஒரு மனுஷன்,
ஒரு குறைவுபாடு உள்ள ஒரு சமுதாயத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சபையுள்ளாக இருக்கிற இந்த குறைவுபாடு உள்ள இந்த சபையார், குறைவுபாடு உள்ள நான் எப்படி மகா பரிசுத்தரோடு இந்த திருவிருந்தலை கலந்து கொள்ளலாம், எப்படி ஐக்கியம் கொள்ளலாம் என்று ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். Coming together and encountering Jesus in a meal with fellow brothers and sisters, my dear brother and sister, can change a person inside out. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் ஒன்று கூடி இயேசுவை சந்திக்கும் பொழுது, இந்த ராபோஜனத்தை சந்திக்கும் பொழுது, சகோதர சகோதரிகளோடு சந்திக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். லூக்காவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரை நீங்க தயவு செய்து படித்துக் கொள்ளுங்கள். In Luke chapter 24 verse 13 to 35, and I urge you to read that for yourself. On the road to Emmaus, Jesus met two very discouraged disciples, and he had a meal with them. The encounter with Jesus over the meal changed their life forever. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு இந்த ரெண்டு நபர்களோடு, இந்த ரெண்டு சீஷர்களோடு இமாவு என்று என்னும் கிராமத்துக்கு நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, இந்த சோர்ந்து போனது ரெண்டு சீஷர்களோடு இயேசு நடந்து போனார். இயேசு அவர்களோடு ராபோஜனத்தில் கலந்து கொண்டு அந்த நேரத்தை செலவு செய்த உடனே 32வது வசனம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 32வது வசனம் விவரமாய் சொல்லி இருக்கிறது, நம்மளுடைய இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? Their hearts were on fire because they met with Jesus over a meal. That's what can happen when you and I come together as one people of God with faith encountering Jesus. என் அன்பு சகோதரனே சகோதரி, விசுவாசத்தோடு சகோதர சகோதரிகளோடு இணைந்து இயேசுவை சந்திக்கும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, the disciples, the two discouraged disciples who met Jesus over a meal were so encouraged that they were empowered to love and serve the Lord. என் அன்பு சகோதர சகோதரியே, இயேசு தன்னுடைய சீஷர்களோடு அந்த ராபோஜனத்தில் கலந்து கொண்ட உடனே, அந்த போஜனத்தில் கலந்து கொண்ட உடனே அவர்கள் சந்தோஷமாய் தேவனை நேசித்து சேவிக்க ஆரம்பித்தார்கள். யோவான் 21ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் படிக்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். I want to urge you, will you also read John chapter 21? இயேசு பேதுருவினிடத்திலே, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3 தடவை அந்த கேள்வியை கேட்டார். In John chapter 21, Jesus asked Peter, do you love me? Do you love me? Do you love me? This meal that Jesus had with Peter and the other disciples, Peter's failure was met with love. பேதுரு இயேசுவை மறுதலித்தவன். தெரியாது, இந்த இயேசுவே தெரியாது என்று சொன்ன இந்த நபர் இந்த போஜனத்தில் இயேசு பேதுருவோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது, பேசி கொண்டிருக்கும் பொழுது, நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த உடைந்த இந்த மனிதன், இந்த உடைந்த இந்த பேதுரு இயேசுனுடைய அன்பினாலே அரவணைக்கப்படுகிறான். இந்த உடைந்த இந்த மனிதனானவன் இப்பொழுது அப்போஸ்தலனுடைய நடவடிக்கையில் நீங்க படித்து பார்க்கும் பொழுது இப்பொழுது பகிரங்கமாக இயேசுவை குறித்து பேசுகிறான். உடைந்த இந்த சகோதரன், உடைந்த இந்த அப்போஸ்தலன் இந்த போஜனத்தில் கலந்து கொண்ட நிமித்தமாக இந்த உடைந்த பாத்திரமானது இயேசுவை குறித்து ஆயிரம் ஜனங்களுக்கு பிரசங்கித்தது. It is in the meal that Peter's failure was met with love. A broken man was restored to serve the Lord. We, as fellow disciples of Jesus, can come to the table with our imperfections, with our brokenness, to be loved by our Lord. என் அன்பு சகோதரனே சகோதரி, நீங்களும் நானும் இந்த ராபோஜனத்துக்கு, இந்த திருவிருந்துக்கு
நம்மளுடைய குறைபாடுகளோடு, நம்ம உடைந்த நிலைமையோடு, உடைந்த இருதயத்தோடு அந்த ராபோஜனத்தில் கலந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய அன்பு நம்மை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய அன்பு நம்மை சந்திக்கும். இதுதான் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுனுடைய அன்பு. This is the love of God, that we can come with our imperfections, we can come with our brokenness to the table of the Lord. And just as how Peter was transformed, just as how the two disciples were transformed over a meal with Jesus, you and I as disciples come together can be transformed when we meet Jesus in the meal. But before we come to the table of the Lord in the Holy Communion, the Bible teaches us to examine ourselves. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, திருவிருந்துக்கு வருவதற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தை என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், தன்னை தானே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரை. In 1 Corinthians chapter 11 verse 28 to 29, I will read that in தமிழில் நான் படிக்கிறேன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பான பண்ண கடவன். என்னதெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. The Bible teaches us that we need to examine. We need to know why we are coming and why we are gathering. We need to understand whether our attitude is right, whether our conduct is genuine. நம்முடைய புரிந்துணர்வு, நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய நடக்கை சரியா இருக்கிறதா என்று நம்ம சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Scripture teaches us to examine our understanding. Do we know why we are gathering for the Holy Communion? நாம் எதற்காக இந்த திருவிருந்திலே கூடுகிறோம் என்று நம்ம அறிந்திருக்கிறோமா? நாம் இந்த திருவிருந்திலே கூடும் பொழுது நம்முடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோமா? எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறோமா? நம்முடைய நடக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோமா? How is our attitude towards our fellow brothers and sisters when we come to the table of the Lord? இந்த திருவிருந்துக்கு வருவதற்கு முன்பதாக நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது? ஒருவருக்கு ஒருவருக்கு கூடிய அபிப்பிராயங்கள் எப்படி இருக்கிறது? How is our conduct towards our brother and our sister? நாம் ஒருவர் நடத்தக்கூடிய விதம் சரியாயிருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கிறோமா? நம்முடைய மனப்பான்மை சரியாயிருக்கிறது என்று நம்ம அறிந்திருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்கிறோமா? நாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே பங்கு கொள்கிறோம். கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து நம்மை ரட்சித்தார். இப்பொழுது நமக்கு ஒரே அடையாளம், இப்போது கிறிஸ்துவனுடைய சரீரமாய் இருக்கிறோம் என்று அங்கீகரித்து உணர்ந்து அந்த திருவிருந்துக்கு நம்ம வருகிறோமா? இதுதான் சோதித்து ஆராய்ந்து பார்ப்பதனுடைய அர்த்தம். This is what it means to self-examine ourselves. If there is something that is not right, as the Spirit of God convicts you, repent and turn to the Lord, my dear brother and sister. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகின்ற வண்ணமாக உன்னுடைய குறைபாடுகளை உணர்த்தும் பொழுது நீ மனம் திரும்பி அவரிடத்தில் நீ திரும்பி வருவாயா? We should not be careless in the way that we come before the Lord to receive the communion with God. நாம் அலட்சியமாய் கவனமில்லாத விதத்தில் சுயநலத்துக்காக திருவிருந்திலே நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. என் அன்பு சகோதரனே, சகோதரி, we are not asked to take the easy way out by not gathering as brothers and sisters. சுலபமாக கூடாத படிக்கு தனிமையாக திருவிருந்திலே கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் இந்த திருவிருந்தை ஆயத்தம் பண்ணி நமக்கு கொடுக்கவில்லை. ஆனா ஒருவருடைய அந்த பிரச்சனையை தீர்த்து இந்த கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒரே அடையாளம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்து சுயநலவாதியாக இராதபடிக்கு நம்மளுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து
ஒரே அடையாளம் உள்ளவர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே இயேசுவை சந்திக்கும்படியாக கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். We are asked not to take the easy way out. Jesus could have taken the easy way out, my dear brother and sister. He could have saved himself the pain, but he chose to hold the unity of the church, to hold the unity of the disciples by gathering with them. இயேசு அந்த ஒற்றுமையை காக்கும்படியாக கடினமாய் இருந்தாலும் வேதனையாய் இருந்தாலும் ஒன்று கூடி வந்து அவர் ஆபோஜனத்திலே கலந்து கொண்டார். Now you may be wondering, we are not taking Holy Communion today, but why are we focusing on this? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கு நம்ம பரிசுத்த நற்கருணையிலே நம்ம எடுக்க போகிறதில்லை, ஈடுபட போவதில்லை, ஆகையால் ஏன் இதை குறித்து நம்ம யோசித்துக் கொண்டு இருக்கிறோம்? My dear brother and sister, the Holy Communion is an extension of the present unity within the body of Christ. What it means is that the Holy Communion is supposed to represent our unity, and our unity is supposed to be seen in the Holy Communion. என் அன்பு சகோதரனே சகோதரி, அந்த திருவிருந்து எதை வெளிப்படுத்துகிறது என்றால் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் அந்த திருவிருந்திலே கலந்து கொள்ளும் பொழுது அந்த ஐக்கியம் அங்கு காணப்பட வேண்டும். அப்படி என்றால் திருவிருந்தை எடுக்கிறோமோ இல்லையோ, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்திலே இருக்க வேண்டும், ஒருவர் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்திலே இருக்க வேண்டும். Because the Holy Communion is an extension of our present unity. நம்ம அந்த இருக்கக்கூடிய அந்த திருவிருந்தை எடுக்கக்கூடிய காரணம் என்னவென்றால் நமக்குள்ளாக ஏற்கனவே அந்த ஐக்கியம் இருக்கிறது. அந்த ஐக்கியத்தை இன்னும் ஆழமாக பலப்படுத்த, உறுதிப்படுத்த நாம் அந்த திருவிருந்திலே கலந்து கொள்கிறோம். ஆகிய திருவிருந்தை எடுத்தாலும் எடுக்காமல் இருந்தாலும் என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவர் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் கட்டாயமாக இருக்க வேண்டும். தனிமையாக வாழக்கூடாது, சுயநலவாதியாக வாழக்கூடாது. We are not called to take the easy way out. We are called to stick with people through thick and thin. My dear brother and sister, the Holy Communion is one of the unique ways where we as his disciples encounter Jesus and be nourished by him. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த பரிசுத்த நற்கருணையானது ஒரு விசேஷமான ஒரு வழி. இயேசுவை சந்திக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு வழி, இயேசுவினாலே பலப்படுத்தக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு வழி. ஆனால் அந்த விசேஷமான அந்த ஆசீர்வாதம், அந்த விசேஷமான அந்த புத்துணர்ச்சி, அந்த விசேஷமான அந்த புதிய பலனை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒன்று கூடி நம்மளுடைய பிரிவினைகளை ஒரு பக்கத்தில் போட்டுவிட்டு இணைந்த தேவனுடைய ஜனங்களாக விசுவாசத்தோடு அந்த ராபோஜனத்திலே, அந்த திருவிருந்திலே, நம்ம நற்கருணையிலே நம்ம ஈடுபடும் பொழுது இயேசுனுடைய பலனை நம்ம சந்திப்போம், இயேசுனுடைய பிரசன்னத்தை நாம் சந்திப்போம். Although I am preparing all of us in the weeks to come to take the Holy Communion, I am also led by the Lord to challenge you to think about your identity in Christ. இன்னும் சில வாரங்களுக்கு பிறகு நாம் அந்த திரு விருந்திலே, அந்த பரிசுத்த நற்கருணையிலே நம்ம ஈடுபடுவோம். ஆனால் அதற்கு வருவதற்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய அடையாளத்தை நாம் புரிந்திருக்கிறோமா? நாம் யார்? நம்முடைய உரிமைகளெல்லாம் விட்டு இயேசுவனுடைய சமூகத்தில் கூடி வரக்கூடிய சீஷர்கள் நாங்கள். இயேசு சொன்னா, நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் நீ உன்னையே வெறுத்து விட்டு சிலுவையை சுமந்து என் பின்னாக நீ வர வேண்டும் என்று. அப்படி என்றால் என் அன்பு சகோதரி சகோதரியை, நாம் கூடி வரும் பொழுது நம்மளுடைய உரிமைகளை வெறுத்து நம்ம கூடி வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அபிப்பிராயங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் விட்டு இணையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். திருவிருந்து இருக்கிறதோ இல்லையோ அது எல்லாம் விட்டு என் அன்பு சகோதரனை இணைந்து வாழ வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. Are we in fellowship with our brother and sister? Or are we doing things in a private way? நாம் ஒன்று கூடி சபையாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய சரீரத்தோடு செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது தனிமையான சுயநலமாக செய்து கொண்டிருக்கிறோமா? How serious are you about being the body of Christ in this world? எந்த அளவு
நான் கிறிஸ்துவனுடைய சரீரமாய் இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்று முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வாழ்கிறீர்கள். Do not do the easy thing by breaking fellowship or staying away and doing things on your own. சுலபமான காரியம் என்ன தெரியுமாங்க என் அன்பு சகோதரி சகோதரியே? ஐக்கியத்தை உடைத்து விட்டு தனிமையாக வாழ்ந்து தனிமையாக காரியங்களை செய்வது. ஆனால் இயேசு தனிமையாக காரியங்களை செய்யாமல் ஒற்றுமையை காக்கும்படியாக, வேதனையாக இருந்தாலும் இவர்கள் என்னை கைவிட போகிறார்கள், இவர் என்னை காட்டிக் கொடுக்க போகிறார், இவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு போக போகிறார்கள், இவர்களுக்குள்ளாரே வாக்குவாதம் இருக்கிறது, இவர்களை விட்டு தனிமையாக போஜனம் பண்ண அவருடைய பிதாவோடு போஜனம் பண்ணுவது எவ்வளவு சுலபமான காரியமாக இருந்திருக்கும். He didn't have a private meal. Jesus didn't have a private meal with the Father, giving thanks to the Father. He didn't do the easy thing. He chose to come together with his flawed, imperfect disciples. குறைபாடு உள்ள சீஷர்கள், பூர்ணாற்ற சீஷர்களோடு தன்னுடைய நேரத்தை செலவு செய்யும்படியாக அந்த ராபோஜனத்திலே அவர்களோடு கலந்து கொண்டார். Our faith in Jesus Christ challenges the consumeristic, the individualistic current culture, challenges it and challenges us to gather as brothers and sisters in Christ, laying aside our individual preferences and coming before him as one people of God. நம்முடைய விசுவாசம் இதன் பயன்பாடு உள்ள, இந்த தனித்துவம் உள்ள இந்த சமுதாயத்தை சவால் விடுகிறது. இதெல்லாம் விட்டு தனித்துவம் வேண்டாம், தனிமையாக வாழ்ந்து தனிமையாக ராபோஜனம் செய்யக்கூடிய நாட்களிலே நாம் வாழலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையினுடைய அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன் என் அன்பு சகோதரி சகோதரி, தனித்து வாழ்வதற்காக இயேசு சபையை கொடுக்கவில்லை. Jesus did not form the church so that you and I can live our life alone, isolated Christians. But he formed the church so that through the church God will form within us the image of God. இந்த சபை மூலமாக, இந்த சபையினுடைய ஐக்கியம் மூலமாக கிறிஸ்துவனுடைய சாயல் நம்மிலே உருவாகும்படியாக குறைவுபாடு உள்ள ஜனங்களை ஆண்டவர் பயன்படுத்தி ஆண்டவர் நம்மை திருத்துவார். If everyone was perfect, how can we learn? But through our imperfections, through the interaction of imperfect people, we become more and more like Jesus through the help of the Holy Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதலோடு பூர்ண அற்ற குறைபாடு உள்ள சிஷ்யர்களோடு நாம் இணைந்து வாழும் பொழுது இந்த ஐக்கிய மூலமாக ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றுவார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, God challenges us today. Are we living an isolated life? Are we living just for ourselves? தனித்து வாழ்கிறோமா, ஐக்கியத்தில் கலந்து கொள்ளாமல் வாழ்கிறோமா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும்படியாக தனித்து வாழாமல், தனித்து போஜனம் பண்ணாமல் கூடி வந்து தேவனுடைய சரீரத்தோடு இணைந்து போஜனத்தில் ஈடுபடும்படியாக இயேசு அவருடைய மேஜைக்கு அழைக்கிறார். Jesus is calling you to the table. Don't be isolated. Don't be isolated and try to enjoy the benefits of God without the people of God. Because that's not the way of the Lord. அது தேவனுடைய வழி அல்ல. என் அன்பு சகோதரி சகோதரி, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து ஆண்டவருடைய ஜனங்கள் வேண்டாம் என்று நாம் வாழ முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய ஜனங்களோடு தான் இருக்கிறது. So I urge you, if you can, உன்னால் முடிந்தது என்றால் கூடி வாருங்கள். If you can, come together as one people of God. தேவனுடைய சமூகத்திலே ஒரே சரீரமாக அவருக்கு முன்பாக வருவோம். நாம் ஜெபம் செய்வோமாக.
என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நாம் திருவிருந்திலே கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் நம்முடைய மனப்பான்மை திருவிருந்து எடுத்தாலும் எடுக்காமல் இருந்தாலும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அது என்னவென்றால் சக சகோதர சகோதரிகளோடு இணைந்து வாழ்வது. அபிப்பிராயங்கள் வித்தியாசமா இருந்தாலும், யோசிப்பது வித்தியாசமா இருந்தாலும், பேச்சு வித்தியாசமா இருந்தாலும், அந்த கடினமான காரியத்தை செய்து, அந்த கடினமான காரியம் என்னவென்றால் கூடி வந்து, கடினமான ஜனங்கள் மத்தியிலே கூடி வந்து கர்த்தரை விசுவாசத்தோடு சந்திப்பது தான் கர்த்தருடைய சித்தம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, Lord, help us to consider what you did on the cross and what it cost you for us to be brothers and sisters in Christ. ஆண்டவரே, நீர் செய்த தியாகத்தின் நிமித்தமாக நாம் ஒன்றாக இருக்கிறோம். அந்த காரியத்தின் மீது தியானிக்க ஒன்று கூட எங்களுக்கு நீ உதவி செய்வீராக. கடினமான காரியத்தை செய்வதற்கு ஆண்டவரே உம்முடைய பலம் தேவை ஐயா. ஆகையால் உம்முடைய பலத்தினாலே நீ நிரப்புவீராக. Lord, help us to do the hard thing of coming together and in fellowship with one another, even though it is hard. But just because you did it, we want to imitate you, Jesus. அந்த கடினமான காரியத்தை நீ செய்ததினாலே, உம்முடைய பலத்தினாலே அந்த கடினமான காரியத்தையும் செய்ய கூடி வர, தனித்து இராமல் கூடி வந்து இந்த ராபோஜனத்தில் திருவிருந்தில் இந்த நற்கருணையிலே ஈடுபட எங்களுக்கு நீ உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாளுக்கு நாள் மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு ஒரு வேளை என்னுடைய சகோதரனோடோ என்னுடைய சகோதரியோடோ உறவு முறிந்து இருந்தால், ஆண்டவரே, அந்த கடினமான காரியத்தை செய்த ஒப்புரவாக செய்ய நீர் எங்களுக்கு அந்த பலத்தையும் ஞானத்தையும் கொடுக்கும்படியாக கேட்கிறோம். Lord, we pray if today as you bring before us broken relationships with fellow brothers and sisters, Lord, we pray that you would empower us, oh, to forgive and to accept and to love and to be in communion with them. அவர்களை ஏற்றுக்கொள்ள, அவர்களை நேசிக்க, அவர்களை மன்னிக்க ஆண்டவரே உம்முடைய பலன் தேவை என்று அங்கீகரித்து உம்மிடத்திலே கேட்கிறோம். இப்பொழுது என்னுடைய சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இணைத்திருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ நிரப்புவீராக, உம்முடைய பலத்தினாலே நீ நிரப்புவீராக ராஜா. ஓ ஹல்லேலூயா, நிரப்புவீராக. Help us always to do the right thing even if it's hard. கடினமான காரியமாக இருந்தாலும் சரியான காரியத்தை செய்ய எங்களுக்கு நீ உதவி செய்வீராக. எவனமாக ஒற்றுமையை காக்கும்படியாக நீர் இவர்கள் எல்லாரையும் ஒன்று கூடி சேர்த்து அந்த போஜனத்திலே கலந்து கொண்டீரோ, அதே போல ஆண்டவரே, ஒன்று கூடி ஒரே இரத்தத்தினாலே, ஒரே ஆவியினாலே நிரப்பப்பட்ட, ஒரே இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டு ஒரே சரீரத்திலே அங்கத்தினராய் இருக்கிறோம் என்று அவனமாக அந்த மனப்பான்மை, அந்த சிந்தனை எங்களுக்கு தருவீராக ராஜா. நாளுக்கு நாள் எங்களுடைய சிந்தனை புதுப்பிக்கப்படும்படியாக கேட்கிறோம். We pray, Lord, that you will renew our mind to love, to accept, to forgive, to embrace. ஏற்றுக்கொள்ள, நேசிக்க, மன்னிக்க எங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம் இந்த ஆராதனையுடைய இறுதி பாகத்துக்கு வந்து விட்டோம். இந்த ஆராதனை முடிந்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் யாரெல்லாம் நீ ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்கிறாரோ, நீ உடனடியாக தொலைபேசி மூலியமாகவோ எப்படியாச்சும் ஒரு வகையிலே தொடர்பு கொண்டு ஒப்புரவாவாயா? My dear brother and sister, the service is coming to an end. But as soon as the service is over, may I encourage you, as the Spirit of the Lord is leading you and is convicting you, will you get in contact with that person that you have broken fellowship with?
to reconcile with them, because we are one in Christ. May I encourage you to do that. Now let us receive the blessing of God. இப்பொழுது நம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேவனுடைய ஜனமாக நாம் பெற்றுக்கொள்வோமாக. நாம் யாவருமே இந்த வேளையிலே எழுந்து நின்று கரங்களை பிடித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Let us all stand, hold each other's hands and receive the blessing of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். சமாதானத்தோடும் அன்போடும் போய் தேவனை சேவியுங்கள் கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென். ஆமென். அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. May God bless you and the Lord be with you. See you next week. உன்னதமான தேவனை நாம் ஆராதித்தோம். அவர் வார்த்தையை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். தேவனுக்கு கொடுப்பதும் ஒரு வகையான ஆராதிப்பு தான். நன்றி உள்ளத்தோடு நம் காணிக்கைகளை அவருக்கு கொடுப்போம். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ATM வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய My Saviour's Church DBS account number 006-014-6112. அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 006-014-6112. இரண்டாவது வழி, Pay Now என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் Pay Now என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக, காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. இந்த ஆராதனையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறோம். நன்றி.